ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் 9ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் அவர்கள் கூறிய மேற்கோள்களும் தான் பார்க்க போகிறோம். இது 9ஆம் வகுப்பு, ஏற்கனவே 6th to 8th வந்து பார்த்துட்டோம். இது 9ஆம் வகுப்பு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, மொழிகள் பற்றி அகத்தியலிங்கம் கூற்று என்னென்ன பார்த்தோம்னா, பல கிளை மொழிகளுக்கும் பல கிளைமொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 3, தமிழ் மொழி பற்றி ஈரிஸ் பாரதியாரின் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா அப்படின்னு மாறி வந்திருக்கிறதா இந்த தமிழ் மொழி பற்றி ஈரிஸ் பாரதியார் வந்து பாரதியார் கிடையாது, பாதிரியார் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. 4, மொழிகள் பற்றி கால்டுவெல் கூற்று என்ன அப்படின்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கே உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். இன்னொரு தடவை பாருங்க, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். 5, மொழிகள் பற்றி பாரதியார் கூற்று என்ன அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு மொழிகள் பற்றி பாரதியார் கூற்று வந்து கூறியிருக்காரு. 6, மொழிகள் பற்றி கவியோகி சுத்தானந்த பாரதியார் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதுளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து பாடியிருக்காரு. அவருடைய கூற்று வந்து இது. அடுத்து 7வது, கவிஞர் வாலியோட பாடல் பற்றி பார்க்கலாம். விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு ஈசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான், தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய், உருவாய் உணவாய் உளத்தமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழி வரும் காற்று. இன்னொரு தடவை பாருங்க, விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சீற்றீசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான், தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய், உருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து 8வதா, மா இலே தங்கப்பா கவிதையை பற்றி பார்க்கலாம். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புள்ளியில் தெரிகின்ற பொருளிதழெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே அப்படின்னு சொல்லி மா இலே தங்கப்பா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது திருக்குறள் பார்க்கலாம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படின்னு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதாவது அரணா என்னென்ன இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. அடுத்தது பாரதியாரோட பாடல். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. யாருன்னா பாரதியார். 11, சிறுபஞ்ச மூலப்பாட்டு. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து
உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைவம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சிறுபஞ்சம் மூலம் வந்து குறிப்பிட்டிருக்கு. 12 புறநானூறு அடி பாடல் பார்க்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புறநானூற்று அடி. அடுத்த புறநானூற்று அடி பார்த்தோம்னா 9 நாளே உடுப்பவை 2, இதுவும் புறநானூற்று அடி தான். 14 புறநானூறு, அதுவும் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த புறநானூற்று அடின்னு தெரியும். இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் பாடியிருப்பார். உதாரணமாக சொல்ல போனால் யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறத கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பார். அதுமாரி பார்த்து வச்சுங்க. 15 அதுவும் புறநானூறு தான். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படின்னு புறநானூறு குறிப்பிட்டிருக்கு. 16 புறநானூறு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே, இதுவும் புறநானூறு தான். அடுத்தது பூமொழி உமா வாசுகியோட கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம், கூடத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. கைகளை அசைத்து கால்களை உதைத்து கூடத்தில் கிடக்கும் சிசு மிளற்றுகிறது. ஒரு சொல்லை சமையலறையில் பணி முனைந்திருக்கிற அம்மா அச்சொல்லையே நீல வாக்கியங்களாக்கி பதில் அனுப்புகிறாள். விரல் நீட்டி சிசு பேசுகிறது. மீண்டும் அத்தோணியிலே அம்மா குளறுகிறாள். கடவுளுக்கும் புரியாத அவ்வுரையாடலை கிரகிக்க கூடத்து சன்னலுக்கும் சமையலறை சன்னலுக்குமாய் கிளைகளின் வழியே ஓடி ஓடி கவனிக்கிறது அணில். பெருகும் சொற்களும் அபூர்வ எதிர்வினைகளும் அதீத குழப்பத்தில் ஆழ்த்த அணில் ஓடி கலைக்கிறது. ஜன்னல்களுக்கிடையே அர்த்தங்களை மரம் பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்த்து கொண்டிருப்பது தெரியாமல் அப்படின்னு சொல்லி இது ஒரு உமாவாசியோட அழகான கவிதை வரிகள். அடுத்தது கவிமணியோட வரிகள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட வரிகள் பற்றி பார்க்கலாம். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி கவிமணி விநாயகம் பிள்ளையோட அழகான வரிகள். இதை பார்த்து வச்சுக்கோங்க. 19 கலித்தொகையோடது. எழுந்தது துகள் ஏற்றனர் மரபு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பகல், இது முல்லைக்கிளியோட பாடல். எழுந்தது துகள் ஏற்றனர் மரபு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பலர் அப்படின்னு சொல்லி முல்லைக்கிளியோட பாடல் கொடுத்துருக்காங்க. 20 கலித்தொகை தான் இதுவும். நீரு ஏடுபவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21 மணிமேகலையோட கூற்று. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுக மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லி இந்த மணிமேகலையோட கூற்று. அடுத்ததா பட்டின மண்டபம் என்ற சொல் பயின்று வரும் தொடர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம் காதை 5 அடி 102 மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டின மண்டபம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டின மண்டபத்தை அடிகள் வந்திருக்கு. அடுத்தது மணிமேகலையில் காதை 1 அடி 16 பட்டின மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு மணிமேகலையில் கூறியிருக்காங்க. 3 திருவாசகம் சதகம் 41 பட்டின மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் கொடுத்துருக்காங்க பன்னரும் கலைத்தெறி பட்டின மண்டபம் அப்படின்னு. அடுத்ததா நாட்டுப்புறப்பாட்டு வேலம்மாள் எழுதியது. ஆராரோ ஆரீராரோ தூங்காத கண்ணே உன்னை தூங்க வைப்பேன் ஆரீராரோ மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் செல்வந்தானார் புத்திரனோ
வெள்ளித்தேர் பூட்டி மேகம் போல் மாடு கட்டி அள்ளி படியளக்கும் அதிர்ஷ்டமுள்ள புத்திரனோ முத்து சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா தொட்டில் கட்டி தாளாட்ட தூக்கம் வருமோடா கதிரறுக்கும் நேரத்திலே கட்டியுனை தோளிலிட்டாள் மதியத்து வெயிலிலே மயக்கம்தான் வாராதோ வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டிடுவேன் வயலை விட்டு ஏறும் முன்னம் வாய்விட்டு அழுவாயோ அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல பாடல், நாட்டுப்புற பாடல், வேலம்மாள் அவர்கள் பாடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜான் ஷெஃபார்ட் பாரன் அவர்களுடைய ஒரு கூற்று. நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கே பணம். ஜான் ஷெஃபார்ட் பாரன். இதுதான் ஏடிஎம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. இது புறநானூறு. அடுத்ததா சீவக சிந்தாமணியோட நாமகள் இளமகம் அப்படிங்கிறதுல பாடு. அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஆற்றுமின் என்றான். இதுதான் இந்த சீவக சிந்தாமணியில் இருக்க பாடல். அடுத்ததா தொல்காப்பியர் பாடல். மூன்றறி வருவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே. இது தொல்காப்பியரோட பாடல். இதோட இந்த வீடியோ முடியுது. 9ஆம் வகுப்பு பார்ட் 2 பார்ட் 3ன்னு 2 பாகங்களாக பார்த்து முடிச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.